திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தடகள விளையாட்டு என்றால் என்ன மற்றும் அதன் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். தடகள விளையாட்டு எனப்படுவது தடகள மைதானத்தில் இடம்பெறும் ஓடுதல், எறிதல், நடத்தல், தாண்டுதல் போன்ற செயல்திறன்களை உள்ளடக்கிய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளாகும். பெரும்பாலான விளையாட்டுக்கள் மிக எளிமையானவை, விலையுயர்ந்த கருவிகளையோ கட்டமைப்புகளையோ வேண்டுவதில்லை என்பதால் இவை மிக பரவலாக விளையாடப்படுகின்றன. எளிதாகவும் மலிவாகவும் இருந்த போதிலும் மனிதனின் உடல் வலிமையை, தாக்குதிறனை, வேகத்தை, சுறுசுறுப்பை, ஒருங்கியத்தை இவை சோதிக்கின்றன. இது பெரும்பாலும் தனிநபருக்கான போட்டியாக உள்ளது. ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் போட்டிகள் நடத்தப்படுவது கிமு 776 தொன்மைய ஒலிம்பிக் காலத்திலிருந்து அறியப்படுகின்றன. தற்காலத்து பல நிகழ்வுகளை தடகள விளையாட்டு கூட்டமைப்புகளின் பன்னாட்டு சங்கத்தினரின் பல்வேறு உறுப்பினர் சங்கங்கள் நடத்தி வருகின்றன. இந்த விளையாட்டுக்கள் ஒலிம்பிக் போட்டிகளிலும் மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் முக்கிய பங்கை வகிக்கின்றன. இதன் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். தடகள விளையாட்டுகளில் சகாராவில் உள்ள பண்டைய எகிப்திய கல்லறைகளில் காணலாம். இங்கு எப்சூட் திருவிழாவில் ஓட்ட பந்தயங்கள் நடத்தப்படுவதை வரைந்துள்ளனர். இதேபோன்று கிமு 2250களில் கல்லறைகளில் உயரம் தாண்டும் போட்டிகள் வரையப்படுகின்றன. கிமு 1800இல் அயர்லாந்தில் நடந்த தொன்மையான கெல்டியத் திருவிழாக்களில் நடந்த டைல்டெயின் விளையாட்டுக்கள் துவக்ககால விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும். இது 30 நாட்கள் நடந்தது. இதில் ஓட்டம், கற்கள் விட்டெறிதல் போன்ற போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. கிமு 776இல் நடந்த முதல் மூல ஒலிம்பிக் நிகழ்வில் இடம்பெற்றிருந்த ஒரே போட்டி அரங்க நிலத்திற்கு நடந்த ஓட்டப்பந்தயமாகும். மேலும் கிமு 500களில் பான் ஹெலனிக் விளையாட்டுகள் நிறுவப்பட்டன. இங்கிலாந்தில் 17ஆம் நூற்றாண்டில் காட்ஸ்வோல்டு ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. புரட்சிகர பிரான்சில் 1796 முதல் 1798 வரை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற ஒலிம்பியாடும் தற்கால கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளுக்கு முன்னோடியாக அமைந்தது. இந்த போட்டியின் முதன்மை விளையாட்டாக ஓட்டப்பந்தயம் இருந்தது. பல கிரேக்க விளையாட்டும் துறைகளும் காட்சிக்கு இருந்தன. 1796இல் நடந்த ஒலிம்பியாட்டில் முதன்முறையாக மெட்ரிக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்கால வரலாறு 1818லும் 1825லும் சாண்டர்சூட்டில் உள்ள அரச இராணுவ கல்லூரியே இதனை முதலில் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை. பதிவு செய்யப்பட்ட முதல் தடகள விளையாட்டுப் போட்டிகள் 1840இல் ஷ்ரோப்ஷயரின் இஸ்ரூபரியில் அரச இஸ்ரூபரி பள்ளியால் ஒருங்கமைக்கப்பட்டது. இதற்குச் சான்றாக 1838 முதல் 1841 வரை அங்கு மாணாக்கராக இருந்த சி.டி. ராபின்சனின் மடல்கள் அமைந்துள்ளன. 1886இல் துவங்கிய முதல் தற்கால ஒலிம்பிக் விளையாட்டுகளில் தடகள போட்டிகள் இடம்பெற்றன. ஒலிம்பிக் போட்டிகள் விரைவிலேயே 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சிறப்புமிக்க பல்துறை விளையாட்டுப் போட்டியாக உருவெடுத்தது. தொடக்கத்தில் ஆண்களும் மட்டும் இருந்த ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் 1928 கோடைகால ஒலிம்பிக்கில் இருந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. 1860இல் உருவான மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் தடகள விளையாட்டுகள் முன்னிடம் பெற்றுள்ளன. இதுதான் தடகளம் பற்றிய வரலாறு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.